பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 35 தாயும் மகனும் 36 பலிபீடம். இப்போ விக்ரமனுக்கும் பொன்னனுக்கும் அப்படி எண்ணில் அடங்காத ஒரு சந்தோஷம். அதை விட பெரிய ஆச்சரியம் அடுத்ததா காத்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அருள்மொழி தேவி வேற எங்கேயுமே இல்லை, அந்த மண்டபத்துக்குள்ளதான் இருந்தாங்க. வேகமா ஓடுறான், விழுந்து நமஸ்காரம் பண்றான், கட்டி அணைச்சிக்கிறான் தாயை. அவனுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா அம்மாவை பார்க்கும்போது. அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாம அந்த சந்தோஷத்தை செயல்களால காமிக்கிறான் விக்ரமன். அருள்மொழி தேவியும் சந்தோஷப்பட்டு தன்னுடைய பிள்ளையை வாரி அணைச்சிக்கிட்டு தன்னோட மடியில படுக்க வச்சுக்கிறாங்க. அப்ப விக்ரமன் ஒன்னா நிகழ்ந்ததை எல்லாம் சொல்றான். செண்பகத்தீவுக்கு போனது, அங்க தனி ராஜ்யம் அமைச்சது, மறுபடியும் இங்க தேடி வந்தது, இவனும் சிவனடியாரும் சேர்ந்து அருள்மொழி தேவியை தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணது, பொன்னன் செய்த உதவிகள் 1 2 இல்லை, எல்லா உதவிகளும் சொல்றான். இன்னைக்கு பொன்னன் இல்லைன்னா நான் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க முடிக்கிறான்னா, தன்னை பலி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்ததையும் சேர்த்தே தடுத்தது, மரண தண்டனையிலிருந்து தடுத்தது எல்லாமே பொன்னன் தான், பொன்னன் இல்லைன்னா தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிக்கும் தருவாயில அந்த முடிக்கும் போது இவங்க பயப்படுறாங்க. யாரு? அருள்மொழி தேவி பயப்படுற அதே சமயத்துல ஹஹான்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்போ பொன்னன் கவனிக்கிறான். என்ன கவனிக்கிறான்? தூரக்க பக்கத்துல ஒரு குள்ளமான ஒரு உருவம் தெரியுது, அதே இருட்டுக்குள்ள. யாருன்னு பார்த்தா அதே அந்த குள்ள மனிதன் தான், கை கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறான். இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லும் போது அருள்மொழி தேவி சொல்றாங்க, தான் ஒரு இடத்துல கபால பைரவர் அவனுடைய இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு வைத்திருந்ததையும், இந்த இடத்துக்கு அதாவது பலிபீடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வழியில இருக்கக்கூடிய ஆற்றுல விழுந்து தன்னை மாய்த்துக்க முனைந்த போது இந்த குள்ளன் தடுத்ததையும், அதற்கப்புறம் இவங்க வேறு இடத்துக்கு இவங்களை மாற்றும் பொழுது தான் காப்பாற்றப்பட்டதும், அதாவது அருள்மொழி தேவியார் காப்பாற்றப்பட்டதையும், யார் காப்பாற்றினாங்கன்னா நம்மளுடைய சிறு தொண்டர் இருக்கிறார் இல்லையா, அதாவது வாதாபி போர்ல நம்மளுடைய பல்லவ மன்னனோட சேர்ந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி அவர் யாரா இருந்தாருன்னா நம்ம பார்த்திப மகாராஜாவுடைய சேனாதிபதியா இருந்தவர் தான் இந்த சிறு தொண்டர். அவர் காப்பாத்தினதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இதே இடத்துல அம்மாவை பார்த்த ஒரு சந்தோஷம், அதாவது அவனுக்கு எல்லாமே தானா நடக்குதோ, தான் ஆசைப்பட்டது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. குந்தவி தேவியோட செண்பகத்தீவுக்கு போகணும்னு நினைச்சான், நடந்துருச்சு. அடுத்து அம்மாவை பார்த்துட்டான், இப்ப அம்மாவோடய சேர்ந்து செண்பகத்தீவுக்கு போயிடலாம். இப்படி இருக்கும்போது நடுவுல ஒரே ஒருத்தரை மட்டும்தான் இவன் பார்க்கல. அது யாருன்னு பார்த்தா சிவனடியார். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த குள்ளன்ன பலி என்ன பலி எப்படி தவறும், பலி இன்னைக்கு நடக்குதே அப்படின்னு சொல்லி ஹஹான்னு சிரிக்கிறான். இப்ப யோசிக்கிறான், நான் தான் இங்க இருக்கிறேனே, அப்ப பலி யாரு அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த குள்ளன் கிட்ட இருந்து பதில் வருது. வேற யாரு? சிவனடியாரை இன்னைக்கு காலிக்கு எங்களுடைய மகா பிரபு பலி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ, நம்மளுடைய எல்லா முன்னேற்றத்திற்கும் எல்லா பாதையிலையும் நமக்கு துணையா நின்றவரே சிவனடியார் தான். அவர் செய்த உதவிகள் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நகர்வுக்கும் துணை நின்றவர். அதே மாதிரி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, மாரப்ப பூபதியை நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னதுல இருந்து ஒரு நகர்விலையுமே சிவனடியார் கூடவே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துல வரைக்கும் பொன்னன் சிவனடியாரை நம்பாம இருந்தா, அதுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து பயணித்த நாட்கள்ல அருள்மொழி தேவியை தேடும் பயணத்துல சிவனடியாரை முழுமையாவே அவன் புரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் போலி ஜடாமுடி தரித்தவர் தான் சிவனடியார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. அப்ப அந்த சிவனடியார் யாராகனா இருந்துட்டு போட்டோம். ஆனா தனக்கு உதவி செய்த அந்த சிவனடியாரை இப்ப என்ன செய்யறது? பலி அடுத்த சில மணி நேரத்தில், சில நாழிகையில எப்படி வேணா இருந்துக்கலாமே, நிகழப்போகுது. இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறத யோசிக்கிறான் விக்ரமன். பொண்ண என்ன சொல்றான், சிவனடியாருக்கு தன்னைத்தானே காப்பாத்திக்க தெரியும். இளவரசியை நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். தயவு செய்து அம்மா அழைச்சிக்கிட்டு நம்ம மாமல்லபுரத்துக்கு போவோம். நம்ம போகலன்னா படகு புறப்பட்டு சென்றுடும். உங்களுக்காகவே குந்தவி தேவி காத்துட்டு இருக்கா, வள்ளி அங்க இருக்கா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுவோம். இதுக்கு மேல நீங்க எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். மறுபடியும் உள்ள போவீங்க, பல்லவ ஆட்கள் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையா போயிடும். சிவனடியாருக்கு தன்னை விடுவிக்கிறதுக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் நிச்சயமா தெரியும். அவர் ஒரு மிகப்பெரிய ஆள், அதனால நீங்க தான் போய் காப்பாற்றணும்னு இல்லை அப்படின்னு சொல்லும் போது விக்ரமன் இதை எதிர்த்து பேசான். இதை நான் ஆமோதிக்கவே மாட்டேன். நமக்காக உதவி செய்த ஒருத்தர் இன்னைக்கு சிக்கல்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட என் பலிக்கு பதிலாக அவருடைய பலி நிகழப்போகுது. இந்த சமயத்துல விட்டுட்டு போக முடியாது. நான்
பார்த்திப மகாராஜாவுடைய மகன், இந்த சோழ நாட்டோட இளவரசன். எப்படி நான் இதை செய்வேன்? நான் என்னுடைய ஒரு ஜனமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய, ஒரு பிரஜையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இளவரசனா என்னை எங்க அப்பா வந்து வளர்த்திருக்கிறாரு. எங்க அம்மா தான் சொல்லி வளர்த்திருக்காங்க. அப்படி நினைக்கக்கூடிய நான் எனக்கு உதவி செய்து சிவனடியாரை எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு கேட்குறான். இப்போ 2 பேருமா சேர்ந்து அருள்மொழி தேவியை பார்க்குறாங்க. என்னன்னா தீர்ப்பு அவங்க கையில் விட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அருள்மொழி தேவி சொல்றா, நீங்கள் 2 பேரும் சொல்கிறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். எனக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும், பொன்னன் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நான் யோசித்தாலும், நான் பார்த்திப மகாராஜாவுடைய மனைவி. எனக்கு என்னுடைய ஒவ்வொரு பிரஜையும் முக்கியம். அதிலும் சிவனடியார் நமக்கு நிறைய நல்லது செய்தவர். அவர் அப்படியே விட்டுட்டு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் விக்ரமனுக்கு என்ன நேர்ந்தாலும், அவரை காப்பாற்றக்கூடிய விஷயத்துல விக்ரமனுக்கு என்ன நேர்ந்தாலும் அதை நான் மகிழ்ச்சியா எதிர்கொள்வேன். விக்ரமா, நீ புறப்படு, எங்க இருக்கிறாங்களோ தேடி கண்டுபிடிச்சு சிவனடியாரை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழி தேவி சொல்லிடுறாரு. உடனே பயங்கர சந்தோஷம். அம்மா, நீ ஒரு வீரத்தாய், ஒரு வீரனுடைய மனைவி அப்படிங்கிறத வந்து கண் முன்னாடி நிகழ்த்தி காமிச்சிட்ட. எந்த அளவுக்கு அப்பா வந்து எவ்வளோ வந்து சந்தோஷமா இருந்திருப்பாரு. உன்னுடைய அவர் போருக்கு செல்லும் போதெல்லாம் நீ அவரை எப்படி வந்து உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சிருப்பேங்கிறது எனக்கு வந்து தெரியுது. ஒரு வீரத்தாய் நீ, நான் கட்டாயமா உடனே புறப்படுறேன். ஆனா எங்க போறது அப்படின்னும் போது திருப்பி குள்ளன் சிரிக்கிறான். உனக்கு ஏன் அந்த கவலை? எங்க பலி நடக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியுமே, என்ன கூட்டு போ, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே குள்ளனுடைய கை விலங்குகள் வந்து கால் விலங்குகள் எல்லாம் வந்து கழட்டப்படுது. குள்ளனை வந்து விடுவிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் குதிரை மேலே ஏறுறாங்க. வேகமா ஓடுறான் குள்ளன். அவனுக்கு தான் அந்த காட்டு வழி பாதை தெரியுமே. ஓடுறான், மலையை தாண்டான், ஆறை தாண்டான், எங்கெங்கயோ தாண்டி போறான் குதிரை மேலே. இவங்க வந்து பின்தொடர்றதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நேரம் ஒற்றை அடி பாதையில ஓடுறான், ஒரு நேரம் பாறை மேலே ஏறுறான். இந்த மாதிரி செய்யும் போது இவங்க 2 பேரும் என்ன யோசிச்சுறாங்க, இதுக்கு மேல குதிரைகளை நம்ம பயமுறுத்த வேணாம். ஏன்னா அத்தனை நேரமும் தன்னோட பயணிக்கிற அந்த குதிரைகளை இந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு குள்ளம் பின்னாடி தொடர்ந்து ஓடுறாங்க. மலை மேலே ஏறுறாங்க, பாறையில குதிக்கிறாங்க. இவன் எங்கெல்லாம் வந்து போறானோ பின்தொடர்ந்து இவங்க 2 பேருமே, விக்ரமனும் பொன்னனும் வேகமா ஓடுறாங்க. கடைசியா அங்க இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அங்கே முடியக்கூடிய இடத்துல வந்து பெரிய பூஜைகள் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பெரிய தேவி மகா காளியோடைய சிலை இருக்கு. அங்க வந்து தியானத்துல இருக்கிறாரு மகா கபால பைரவர். சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சிலர் வந்து கத்தியை தீட்டிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சிலர் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பூஜைகள் நடக்க போகுது. இன்னும் சிலர் வந்து அந்த மஞ்சள் சந்தனம் எல்லாத்தையும் வந்து அங்கங்க தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. இது போதாதுன்னு நல்ல ஆஜானுபாகுவான உடலமைப்பு கொண்ட நிறைய பேர் தீவர்த்தியோட, ஏன்னா இருட்டு இல்லையா, தீவர்த்தியோட காட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடத்துக்கிட்ட அவங்க உற்று நோக்கும் போது அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சிவனடியார் அங்கே கைகளும் கால்களும் பிணைக்கப்பட்டு அந்த இடத்துல அவர் கடத்தப்பட்டிருக்கிறார். கடத்தப்பட்டுனா அவர் அந்த பலிபீடத்தில் வந்து சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே ஒரு ஒற்றை பார்வையில் அவன் வந்து சுற்றி 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 பார்த்துறான். யாரு? நம்மளுடைய விக்ரமன் சுற்றி 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 பார்த்துறான். பார்த்துட்டு அடுத்து என்ன செய்யலாம் இருக்கு இல்லையா, இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, ஒரு குரல் கொடுக்காமையே எல்லாருமே ஓடி வருவாங்க. அப்படின்னும் போது அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன திட்டத்தை தீட்டணும், என்ன வந்து முனைப்போட செயல்படணும் அப்படிங்கிறத விக்ரமன் யோசிக்கிறான். கன நொடியில முடிவெடுக்கிறான் விக்ரமன். முடிவெடுத்துட்டு வேகமா போறான். பக்கத்துல ஒரு வீரன் வந்து நின்றுட்டு இருக்கான். பலிபீடத்துக்கு பக்கத்துல ஒரு வீரன் நின்றுட்டு இருக்கான். அடுத்து பலி கொடுக்கறதுக்கு அந்த பெரிய கத்தியோட அவனுடைய கத்தியை வந்து நொடி பொழுதுல தன்னுடைய கத்தியால தகர்க்கிறான். அந்த கத்தி எங்கேயோ போய் விழுது. இத்தனை நேரம் வந்து அமைதியா வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன் மகா கபால பைரவர், அவர் வந்து எதையோ சில விஷயங்களை உச்சரிச்சு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவருடைய கண்கள் திறக்குது. அவருடைய கண்கள் திறந்தோன்னே யார் நீ அப்படின்னு கேட்குற அந்த சத்தம் கேட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வேகமாக ஓடி வராங்க. ஓடி வரும்போது விக்ரமன் சொல்கிறான், நீ இன்னும் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறாய் பொண்ணா, அவன் சிவனடியாருடைய கைகளையும் கால்களையும் வந்து இருக்கக்கூடிய விலங்குகளை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே கபால பைரவர் தடுத்து நிறுத்துறாரு. செய்யாதே,
அப்படின்னு சொல்லி அந்த அந்த குரல் இருக்குல்ல, அந்த குரல், அந்த பார்வை, அந்த செந்நிறமா இருக்கக்கூடிய அந்த கண்களை பார்த்து திடுக்கிட்டு நிற்கிறான் விக்ரமன். ஒரு மாயாஜாலம், கட்டுண்டு இருப்பாங்க இல்லையா ஒரு சிலருடைய அந்த பேச்சுக்கு, அந்த வார்த்தைக்கு, குரலுக்கு, அந்த கண்களுடைய அந்த வீச்சுக்கு, அதுக்கெல்லாம் வந்து நம்மளால் நகர முடியாது. அப்படி கட்டுண்டு இருக்கிறான் விக்ரமன். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன் நம்மளால எதுவும் செய்ய முடியல, இவன்கிட்ட என்ன அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சொல்றான், நீ செய்யாதே விக்ரமா, நீ செய்யாத, நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க, இந்த நாட்டை ஆள பிறந்தவன் நீ. போயும் அந்த வேஷதாரி ஜடாமுடி தரிச்ச அந்த சிவனடியாரியா நீ வந்து விடுவிக்க பார்க்குற? அவன் வேஷதாரி, அவனை நம்பாத. நீ இந்த ராஜ்யத்தை ஆள பிறந்தவன், நீ வந்து இந்த நாட்டுக்கே மகா பிரபு ஆகக்கூடிய வல்லமை பொருந்தியவன். உன்னை வச்சுதான் காளி அடுத்த நகர்வை நகர்த்த போறா. அதனால நீ அவனை விடுவிக்காது, அவன் பலிக்காக பிறந்தவன், அவனை பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவனுக்கு வந்து ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கு. யாரு அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அந்த அந்த கட்டுண்டே இருக்கான். அந்த என்ன சொல்றது, ஒரு மாதிரி அந்த அதுலேருந்து அவன் வெளியிலேயே வரல. அந்த சமயம் பார்த்து யாரோ ஒருத்தர் சிரிக்கிறாங்க. சுற்றி பார்க்குறான். அந்த சிரிப்பு சத்தம் இவனை அந்த கட்டுலேருந்து வெளியில் வந்துருச்சு. ஒரு மாதிரி ஒரு மயக்கத்தில் அந்த கட்டுக்குள்ளே இருந்தவனுடைய அந்த சிந்தனை சிதறி வெளியில் வந்துடுறான் அந்த சிரிப்பு சத்தம். ஆனால் கடைசி வரைக்கும் யார் சிரிச்சாங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது படுத்திருக்கிறார் இல்லையா சிவனடியார், சுற்றி முற்றி பார்க்குறாரு என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அங்கே இங்கே இந்த இடத்துல எந்தெந்த வீரர்கள் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நோட்டை விட்டுக்கிறார். நோட்டை விட்டு பார்த்துக்கிறார். இப்போ வந்து விக்ரமனை நோக்கி கேட்குறான், உனக்கு தைரியம் இருந்ததுன்னா, சிவனடியாருக்கு தைரியம் இருந்ததுன்னா அவரை பார்த்து நேருக்கு நேர் கேள், நீ யாரு, போலி ஜடாமுடி தரித்த சிவனடியார் வேடத்துல இருக்கக்கூடியது நீ யாரு அப்படின்னு நீ கேளு அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு குரல் ஏதோ ஒரு இடத்துல இருந்து மறைவுல இருந்து வருது. அதுவும் கர்ஜனையா வருது. விக்ரமா நீ கேள். என்ன சொல்லுது? விக்ரமா நீ கேள், கபால பைரவர் வேஷத்துல இருக்கக்கூடிய வேஷதாரியான நீ யார் என்று முதலில் நீ கேள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எல்லாரும் அந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு பிரகாசமான ஒரு ஒளியோட, நல்ல ஒரு தேஜஸோட ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறு தொண்டர் தான். சிறு தொண்டர் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. வாதாபி போரில் வந்து பல்லவ சக்கரவர்த்தியோட துணை நின்றவர். அதுக்கு முன்னாடி பார்த்திப மகாராஜாவுடைய சேனாதிபதியாகவும் இருந்தவர் தான் இந்த சிறு தொண்டர். சிறு தொண்டருக்கும் இந்த இடத்துக்கு வரதுக்குமான நிகழ்வு எப்படி நடந்தது? எப்படி திடீர்னு சிறு தொண்டர் இங்கே வந்தார்? சிவனடியார் இங்கே எப்படி வந்தார்? கபால பைரவர் யார்? ஏன்னா கபால பைரவர் வந்து நீ யாருன்ட்டு சொல்லிட்டு வேஷதாரி இந்த சிவனடியாரை கேளுன்னு சொல்லும்போது சிறு தொண்டர் ஏன் கபால பைரவர் யாரு, இவனே ஒரு வேஷதாரின்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப அந்த கபால பைரவர் யாரு? பல திருப்பங்கள் காத்திருக்கு. வரும் அத்தியாயங்கள்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.